ரைட் ஓகே பிள்ளைகள் எப்ப எல்லாருக்கும் எக்ஸாம் பண்ணி சொல்லுங்க பாப்பா வெனிஸ்டே மிஸ் 27ஆம் தேதி 27 வார வெனஸ்டேயா இந்த வெனிஸ்டே மிஸ் இந்த வெனிஸ்டே ஸ்டார்ட் பண்ணி நாளண்டைக்கு ரைட்டா ஓகே ஓகே சரி சரி நீங்கள் அங்கட்டிக்காரர் தானே மிஸ் எல்லாம் செஞ்சு தந்துட்டேன் தானே இது எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க சோ உங்க சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டோம் எஸ்ஏஎஸ் எல்லாம் என்னென்ன எஸ்ஏ எழுதி இருக்கிறீங்க எஸ்ஏஎஸ் My school எழுதினாங்க டீச்சர் முதல்ல எஸ் my grandparents ஓகே மை வில்லேஜ் பத்தி எழுதினீங்களா மை வில்லேஜ் பத்தி எழுதினீங்களா not நோ மிஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் எழுதினீங்களா யூஸ் ஆஃப் வாட்டர் not நோ teacher மிஸ் நோ ரைட் சோ இன்றைக்கு நாங்க ஒரு எஸ்ஏ ஒன்று பார்ப்போம் யூஸ் ஆஃப் வாட்டர் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு 100 வேர்ட்ஸ் எழுத சொல்லி வந்தா இல்லாட்டி 50 வேர்ட்ஸ் எழுத சொல்லி வந்தா எழுதலாம் பிள்ளை சரியா சோ நான் இதுல டிஸ்பிளே பண்ணுறேன் ரெண்டு இருக்குது மிஸ்ட்டு ரெண்டு யூஸ் ஆஃப் வாட்டர் பற்றியான எஸ்ஏ இருக்குது ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க செகண்ட் ஒன் எழுதி முடிச்ச அப்புறம் இதை எழுதி முடிச்ச அப்புறம் சொல்லுங்க செகண்ட் ஒன் நான் டிஸ்பிளே பண்றேன் சரியா ஓகே பிள்ளை ஸோ ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க யூஸ் ஆஃப் வாட்டர் தெரியுதா பிள்ளை ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும் yes teacher தெரியுது எஸ் டீச்சர் ஃபுல் ஸ்கிரீனா தெரியுதா எஸ் டீச்சர் ரைட் ஓகே எழுதி கொள்ளுங்கப்பா யூஸ் ஆஃப் வாட்டர் தண்ணியின் பயன்பாடுகள் ரைட் 10 பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க மிஸ் இதை ரீட் பண்ணி இது என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்துறேன் ஸோ குயிக்கா எழுதி கொள்ளுங்க மிஸ் இது எழுதுறதா எஸ் அம்மா சொன்னேன்னு யூஸ் ஆஃப் வாட்டரை பற்றி தானே எஸ்ஏ எழுதி கொள்ளுங்க நான் நீங்க எல்லாரும் எழுதினா பிறகு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்தி விடுவேன்
ஓகே பிள்ளைகள் எழுதி முடிச்சா ஒரு thumbs up போடுங்க பிள்ளைகள். முதலாவது நான் வாட்சி கொண்டு போறேன். Water is the basic of life for not only human but all living beings on the earth. முதலாவது என்ன சொல்லியிருக்கு? தண்ணி வந்து மனுஷர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே அது முக்கியத்துவமானது. Water is a compound composed of 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. தண்ணில என்ன இருக்கு? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து ரெண்டு மூலக்கூறுகள் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அது மூன்றாவது சொல்லியிருக்கு, the water that is available on earth has been merged with much particulate matter which remains suspended on it. Water வந்து எப்படி சொல்லலாம்? தண்ணி வந்து எவ்வளவு தூரம் முக்கியத்துவமா இருக்கு, எவ்வளவு அவைலபிளா இருக்குதுன்னு சொன்னா been merged with much particulate matter which remain ஒரு கொஞ்சம் வீதமானது தான். நான் பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் 7 வீதமோ சம்திங். 7 வீதம் வந்து உப்பு தண்ணி தான் இருக்குது. ஆனா 3 வீதம் தானா நாங்க குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்குது. சோ அதுதான் இதுல போட்டிருக்கு. available on earth has been merged with much particulate matter which remains suspended on it. சிலது வந்து 7 வீதம் வந்து நாங்க அதை பாவிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு தண்ணி. சரியா? The term water is commonly used for the fluid state, but it is also found in the solid state, ice and your state stream of water vapor. சிலது வந்து நாங்க இந்த தண்ணி வந்து என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா பிள்ளைகள்? ஐஸ்ல இருக்குது. வட துருவம் தென் துருவம் எல்லாம் வந்து ஐஸ் ஸ்டேஜ்ல இருக்குது கொஞ்சம். அது இதுல போட்டு 5வது போட்டிருக்கு, water is also found as liquid crystal on water sensitive surface. இது வந்து கிறிஸ்டலாம் இருக்கு, லிக்யூடாம் இருக்கு, 2 விதத்துலயும் இருக்கு. சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 6வது சொல்லிருக்கு, 71% of earth is covered with water which is mostly part of the ocean and other large water body. இந்த உலகத்துல 71% வந்து தண்ணி தான் பிள்ளை. சரியா? உலகம் வந்து 71% தண்ணீரால தான் இருக்குது எங்களுக்கு. Right? Groundwater is water that reaches below the ground after rain. எங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது? மழை நீர் மூலமாகவும் சக்கரம்னு சொல்லுவோம் வட்டம், அதன் அடிப்படையில எங்களுக்கு மழை நீராக திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்குது. சரியா? ground water is on the earth's surface. Water is important in both chemical and physical watering process. Physical weathering process and chemical எல்லாத்துக்குமே என்ன உதவுதங்களுக்கு பிள்ளைகள்? வாட்டர் உதவி செய்தான். சரியா? Most of the water needs to be treated before use as it polluter. இது யார் கோடு போட்டு விட்டது? Polluted by various man-made activities. அதிகமான அளவு தண்ணி வந்து இப்ப வந்து பிள்ளைகள் பொல்யூட் ஆகி கொண்டிருக்குன்னு சொன்னா பழுதாகி கொண்டிருக்குது. எதனால? மேன்மேட் ஆக்டிவிட்டி, எங்களுடைய என்ன சொல்றது, அநியாயமான வேலைகள்னால தண்ணி வந்து பழுதாகி கொண்டிருக்கு. எப்படி நிலத்தடி நீர்கள் எல்லாம் நல்ல நீரெல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்குது மனுஷனுடைய செயல்பாடுகள்னால. என்னது நிலச்சுரங்கங்களை நாங்க கிண்டி அதுக்கு அந்த தண்ணி என்னது
சில நேரம் இந்த கப்பல்கள் எல்லாம் உடையக்குள்ள கூட எங்களுக்கு அந்த கப்பல்ல இருக்கிற ரசாயனங்கள் தண்ணியோட கலக்குறதுனால எங்களுக்கு நல்ல தண்ணி பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. அடுத்தது வந்து இந்த ஃபேக்டரிஸ் இந்த கழிவுகள் எல்லாம் எங்க போகுது? சமுத்திரங்களுக்குள்ள விடுறாங்க, கடலுகளுக்குள்ள விடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கழிவுகள், எங்கட கழிவுகள் எல்லாம் எங்க போகுது? கடலுக்குள்ள அனுப்புறோம் என்ன? சோ அதனால எங்களுடைய நல்ல தண்ணி கூட பழுதாகிற நிலைமையில இருக்குது. கடைசி சொல்லியிருக்கு பிள்ளைகள், வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபுட் ஃபார் அஸ். எங்களுக்கு நாங்க வந்து சாப்பாடு இல்லாம வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு ஐ திங்க் 7 days நாங்க இருக்கலாம் போல. 7 days. ஆனா 7 daysம் நாங்க தண்ணி இல்லாம இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா தண்ணி இல்லாம நாங்க இருக்க முடியாது. சோ உங்களுக்கு சாப்பாட்டை விட மிக முக்கியமா இருக்கிறது என்னது? தண்ணி தான். சில வேளை உங்களுக்கு இந்த வேர்சஸ் பிள்ளைகள் பெருசா இருக்கலாம், அடுத்தது உங்களுக்கு லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கிளாஸ்ல இப்போ உங்களுக்கு வெனிஸ்டேனா மற்றது உங்களுக்கு இல்லாட்டி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதை நான் சென்ட் பண்ணி விடுறேன், அதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளான வேர்ட்ஸா இருக்கும். நான் வேற இதுகளும் நான் தேடி உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளைகள், யூஸ் ஆஃப் வாட்டரை பற்றி. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க? ஓகேயா? இது உங்களுக்கு அந்த வேர்சஸ் வந்து பெரிய வேர்சஸா இருந்தா பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு இப்ப இன்னொன்று அனுப்பி விடுறேன், அதோட சேர்ந்து ஏதாவது மிஸ்டேக் கிடைச்சா நான் அனுப்பி விடுறேன். சரியா? சின்ன வேர்ட்ஸ் உள்ள மாதிரி. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. Thank you, teacher. Bye, teacher.